ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு திருத்த மசோதா வக்ஃபு நிர்வாகத்தில் நீண்ட காலமாக நிலவும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாக உள்ளது என அஜ்மீர் தர்கா ஷெரீப் அறக்கட்டளை தலைவர் ஹாஜி சையத் சல்மான் கூறினார். வக்ஃபு வாரிய சீர்திருத்தம் என்பது காலத்தின் கட்டாயம். வக்ஃபு வாரியம் தற்போது தவறான நிர்வாகம், வெளிப்படையற்ற தன்மை, திறனற்ற செயல்பாடுகளால் முடங்கியுள்ளது. நாட்டின் 3வது மிகப்பெரிய நில உரிமையாளராக வக்ஃபு வாரியம் உள்ளது. வக்ஃபு வாரியம் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் பள்ளிகள், மருத்துவமனைகள், நூலகங்கள் போன்றவற்றை உருவாக்கி இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதே. ஆனால் உண்மையில் இஸ்லாமிய சமுதாயத்தின் நன்மைக்கு இந்த சொத்துக்கள் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்பது பெரிய கவலையாக உள்ளது. மத்திய அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள வக்ஃபு திருத்த சட்டம் வக்ஃபு வாரியத்தில் நீண்ட காலமாக இருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாக உள்ளது. இத்தகைய சீர்திருத்தங்கள் முக்கியமானவை. ஏனெனில் தற்போது வக்ஃபு சொத்துக்களை நிர்வாகம் செய்வோர் நம்பகத்தன்மை இல்லாதவர்கள். அவர்கள் வக்ஃபு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதாக இஸ்லாமிய சமுதாயத்தினர் உறுதியாக நம்புகின்றனர். அவர்களது திறனற்ற செயல்பாடுகளால் வக்ஃபு சொத்துக்களின் வருமானத்தை உயர்த்த முடியவில்லை. வக்ஃபு சொத்து நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையற்ற நிலை இருப்பதால் ஊழல் மலிந்துவிட்டது. இதற்கு வக்ஃபு சொத்துக்களின் வாடகை நிர்ணயமே மிகச்சிறந்த உதாரணம். இந்த சொத்துக்கள் அனைத்தும் பல தலைமுறைகளுக்கு முன்னதாக வாடகைக்கு விடப்பட்டவை. 1950ஆம் ஆண்டுக்கு முன் நிர்ணயிக்கப்பட்ட சொற்பமான தொகை வாடகையாக இருக்கிறது. அது கூட தொடர்ந்து வசூலிக்கப்படுவதில்லை. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பிரதான இடத்தில் மிர்சா இஸ்மாயில் பெயரில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் மாதம் 25,000 ரூபாய் வாடகை வரக்கூடிய கடை மாதம் 300 ரூபாய்க்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி ஆயிரக்கணக்கான குறைபாடுகள் உள்ளன. இத்துடன் சட்டவிரோதமாக வக்ஃபு சொத்துக்கள் விற்பனை செய்யப்படுவதும் நடக்கிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு வெளியான சச்சார் கமிட்டி அறிக்கையின்படி வக்ஃபு சொத்துக்கள் மூலம் ஆண்டுக்கு 12,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட முடியும். இப்போதைய சந்தை மதிப்பையும் சேர்த்து கணக்கில் கொண்டால் ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் வருவாய் வர வேண்டும். ஆனால் வெறும் 200 கோடி ரூபாய் மட்டுமே வருவாய் வந்து கொண்டிருக்கிறது. நல்ல முறையில் நிர்வாகம் செய்தால் வக்ஃபு சொத்துக்களின் வருவாயை பன்மடங்கு உயர்த்த முடியும். அதன் மூலம் உலகத்தரம் வாய்ந்த பள்ளிகள், பல்கலைகள், மருத்துவமனைகளை ஏற்படுத்த முடியும். அவற்றின் மூலம் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பயன்பெற முடியும். சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொள்வது மூலம் வக்ஃபு வாரியம் ஏற்படுத்தப்பட்டதன் உண்மையான நோக்கங்கள் நிறைவேறும் என ஹாஜி சையத் சல்மான் தெரிவித்துள்ளார். देखिए, मेरे को भी अभी जानकारी में आया और मैंने जैसे देखा अभी थोड़ा बहुत वीडियो, राहुल गांधी जी ने आज पार्लियामेंट में बोलते हुए एक अभय मुद्रा का जिक्र किया है और उसकी तुलना उन्होंने जो मुसलमान इस्लाम में हम जो दुआ मांगते हैं दोनों हाथ जोड़ करके, उन्होंने कहा है कि अभय मुद्रा इस्लाम में भी है। देखिए, अभय मुद्रा हिंदू धर्म के अंदर विभिन्न मुद्राओं का जिक्र है। देवी देवताओं के उनके अकॉर्डिंग जो देवी देवता हैं उसके अंदर उनकी विभिन्न मुद्राएं हैं, उसमें हो सकता है। लेकिन इस्लाम में मूर्ति पूजा या पूजा पाठ का कोई जिक्र नहीं है और ना ही किसी किस्म से अभय मुद्रा का कोई जिक्र है। और मैं नहीं समझता कि किस कंसेप्ट में उन्होंने इसलिए कोई इस्लाम से जोड़ा है और शायद उन्होंने जस्टिफिकेशन देने की कोशिश की है कि कांग्रेस का जो सिंबल है वो अभय मुद्रा जो वो इस्लाम में भी है। तो मैं इसका खंडन करता हूँ, ऐसा कुछ भी नहीं है। इस्लाम में अभय मुद्रा का कोई जिक्र नहीं है और जो हम दुआ मांगते हैं उसको अभय मुद्रा से जोड़ के देखना बिल्कुल गलत है और राहुल गांधी जी को अपने इस बयान को दुरुस्त करना चाहिए, जाता मेरा मानना है।